சிங்கநல்லூர் SIHS காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் பணிகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் உறுதி. கோவை மாவட்டம் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி SIHS காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் அதிமுக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்டு முடங்கி கிடக்கிறது என்றும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழக பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக், சிங்கநல்லூர் பகுதி கழகம் 1 பொறுப்பாளர் SM சாமி, SIHS காலனி உயர்மட்ட மேம்பால அணுகுசாலை இட உரிமையாளர்கள் சார்பில் ராமச்சந்திரன் ஆகியோர் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் SIHS காலனி மேம்பால பிரச்சினைகளுக்கு வெகு விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வில் SIHS காலனி உயர்மட்ட அணுகுசாலை உரிமையாளர்கள் சார்பில் ஜெகதீஷ், பிரான்சிஸ், மகேந்திரன், தாமு, 59வது வட்டக்கழக பொறுப்பாளர்கள் பாபு பூவிந்தன், ND சின்னசாமி, SIHS காலனி ஆர். மருதாச்சலம், CM வேலுமணி, விஜயகுமார், திமுக நிர்வாகிகள், நகர் நலச்சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது தமிழக முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும், தமிழ்நாட்டின் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த அன்பு கழகத் தலைவர் அவர்களும் சிங்கநல்லூர் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளை தொடங்கி அந்த மக்களுக்கு அந்த பணிகளை செய்து முடித்து அந்த பாதை மக்களுக்காக பயன்பாட்டிற்காக விடுவதற்காக சுமார் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பால பணிகள் அன்றைக்கு தொடங்கப்பட்டன. அதே நேரத்தில் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்தது. 10 வருஷமா எந்த வேலையும் நடக்கல. அந்த பாலப்பணிகள் முடங்கி கிடந்தன. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் திமுக கழகத்துடைய தோழமை கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல இந்த அரசு, அதிமுகவுடைய அரசு தூங்கி வழிந்து கொண்டிருந்தது. ஆட்சி பொறுப்பினை ஏற்றவுடன் கழகத் தலைவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அதற்குண்டான அந்த பாலப்பணிகளை அதற்குண்டான பல்வேறு பணிகளை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்து